ஹே காய்ஸ், நேற்று எபிசோடில் ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான் இல்லையா. அதுக்கு பிறகு அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரான். ஹீரோயின் வந்துட்டு அவன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அழுதுட்டுருக்கா. ஹீரோடைய அம்மா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்க பார்த்துட்டு அவன் கொஸ்டின் பண்ணுறான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. எல்லா பிரச்சனையுமே ஒன்றால் தாண்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்ல, நம்ம ஹீரோவும் உடனே என்னால் என்ன பிரச்சனை, நான் இப்போ ஃபெங்க பார்க்கறதுக்காக ஒன்றும் போகலை, எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகணும், கொஞ்சம் நான் காம் ஆகணுங்கிறதுக்காக வெளியில தான் போயிட்டு வந்தேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நிஜமா நீ ஃபெங்க பார்க்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்க, நிஜமா போகலை அப்படிங்கிறான். ஆனால் ஹீரோயின் அவளோட போயிருக்கோன்னு நினச்சிட்டோ இல்லை என்னவோ தெரியல, அங்கே ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இங்கே ஹீரோ வந்து கண்டிப்பாக ஹீரோயினை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் அங்கே வரான். ஸோ வந்த உடனே ஹீரோவோட அம்மாவும் அவனை மறைச்சு பார்க்க, அவனும் நான் ஃபெங்க பார்க்கறதுக்காக போகலம்மா, நான் சும்மா ஒரு லாங் டிரைவ் தான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மாவும் அவங்ககிட்ட விளக்கமே கேட்கலையே, குற்றம் இல்லை நெஞ்சு தான் குறுகுறுக்குன்னு சும்மா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண, நம்ம ஹீரோவும் உங்களுக்கு விளக்கம் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி எல்லாமே தப்பாக தான் உங்களுக்கு தோணும்ல, உங்கள் மருமக தான் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், அவள் தான் உன்னைய காணுன்ட்டு இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கா, நீ நல்லா ரைட் போயிட்டு தான் பொறுமையாக வருவ அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க. இப்போ என்ன நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்படி நீ விழுந்தாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீ அவள் காலில் எத்தனை முறை வேணாலும் விழுகலாம், முதல்ல அவளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அதை பார்க்கறதுக்காக பாரு, அதுக்கப்புறமா நீ லாங் டிரைவ் போ, எங்கேயாவது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறான். நீ எனக்காக அழுதுட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் அப்படியே வந்து கோச்சிக்கிட்டு படுத்துக்கிறா. ஹீரோவும் தலைமுடியெல்லாம் கோதி கொடுத்துட்டு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் இந்த முறை நான் கண்டிப்பாக ஃபெங்க பார்க்கறதுக்காக போகலை, நிஜமாவே கொஞ்சம் காம் ஆகணுங்கிறதுக்காக தான் ஒரு டிரைவ் போனேன், எனக்கு நான் ஃபெங்க பார்க்கறது இல்லை பார்ப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறது இதெல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு எந்த ஒரு அப்செட்டும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இனிமே நான் என்ன நானே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் காலம் தாழ்ந்து போயிடுச்சு, இதெல்லாம் நீ எப்பயோ பண்ணியிருக்கணும், நீ இப்போ மாறுறதுனால நான் எழுந்திருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வந்து எனக்கு கிடைக்க போகிறதில்ல, ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னொடனே நம்ம ஹீரோவும் நான் வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் சரியாவேன், நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே அப்போ நீ என்னை டிவோர்ஸ் பண்ணு, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடு, அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து எழுந்து போகிறான். ஹீரோயினும் அவனை தடுத்து, எனக்கு வேணுங்கிறது தானே பண்ணுவேன்னு சொன்னேன், எனக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுறது தான் வேணும், முதல்ல அதை பண்ணி கொடு அப்படிங்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் இந்த விஷயம் பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட முன்னாடி சொல்லிட்டேன், எனக்கு ஒன்று டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அப்படியே பண்ணுறதா இருந்தால் இந்த பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் இது உன்னோட குழந்தையே கிடையாது நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ எவ்வளோ ப்ரைடு உள்ளவன்றதுல எனக்கு நல்லா தெரியும், ஸோ நான் வந்துட்டு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன ரிவெஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காகலாம் நீ கண்டவனோட வந்து ஸ்லீப் பண்ண மாட்டேன், அதுவும் எனக்கு வந்து ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ இந்த பொய்யெல்லாம் வேறு யார்கிட்டையாவது சொல்லு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இது பயங்கர ஷாக் ஆகிடுது, ஹீரோ தன்னை இவ்வளோ நம்புறானா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ அவனோட செக்ரட்டரியும் ஃபெங்கிட்ட வந்து கால் வந்துச்சு, ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக சந்திக்கிறதுக்காக இங்கே வரேன்னு சொல்லியிருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோயினை அவளோட ரூமில் கொண்டு வந்துட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணி பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நீயும் ஃபெங்கும் தான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு முன்னாடி நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் அந்த நடிப்பை நம்பவும் மாட்டாங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் அப்போ கூடிய சீக்கிரத்தில் நம்புற மாதிரி நானும் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், ஸோ நான் என்ன நானே மாற்றிக்கிட்டேன் திருத்திக்கிட்டேங்கிறதெல்லாம் அவங்கள அப்போ தானே வந்துட்டு உணர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, நம்ம ஹீரோயினுக்கும் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அவங்ககிட்ட காட்டிக்காமல் இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபெங்கு கொஞ்ச நேரத்தில் ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம 2 பேரும் ட்ரிப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம 2 பேரும் தனியாக எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எங்கேயாவது வந்துட்டு கிளம்பி போவோம், சூப்பராக ஒரு ரிசார்ட் புக் பண்ணிவிட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நீ இந்த ட்ரிப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுறியா, வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, என்ன அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்லாம் சொல்லி கத்த ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்னை வெயிட் பண்ண சொன்னேன், நானும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன், எல்லாமே நீ சொன்னேன், ஆனால் இப்போ என்னென்னா பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்க, இத்தனை நாள் உங்கள் அம்மா தான் வந்துட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக வெளிலன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ என்னென்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்றதை சாக்கு வச்சுக்கிட்டு அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நம்ம 2 பேரும் என்ன பேசணுமோ அதுக்குப்படி நான் கரெக்டாக தானே இருந்துட்டுருக்கேன், ஸோ பண்ண தப்பில்லாம் நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோவும் கரெக்டு தான், நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன், நீ நம்ம பிளான் படி கரெக்டாக தான் இருந்துட்டுருக்க, நான் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் மாறிடுச்சு அப்படின்னோடனே ஃபெங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து அப்போ நீ ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காமல், ஏன் பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, மறுத்து பேசு, அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனை ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோ அமைதியாகவே இருந்துட்டுருக்க. இவளோ அவள் பிடியில் நீயும் விழுந்துட்டல்ல, என்கிட்ட வந்துட்டு முதல்ல வாக்கு கொடுத்த, அவள் இப்போ
பக்கம் சீண்டி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்ட. இப்போ என்னன்னா அவளோட பிரேக்கப் பண்ண முடியாது, டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை காரணம் சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி அவளை லவ் பண்ணுறதா சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. நீ ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஒரு ஹோப் கொடுக்காம இருந்திருந்து என்கிட்ட ஆரம்பத்திலே பிரேக்கப் பண்ணியிருந்தா நான் கொஞ்ச நாள் அழுதுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்பிக்கை கொடுத்து இப்போ கடைசியில் என் கழுத்தை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம ஹீரோவும் தப்பு எல்லாமே என்னோடது தான், ஆனால் இப்போ என்னால் அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னோடனே, அப்போ அந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லு, அபார்ட் பண்ண சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை அந்த குழந்தை உனக்கு முக்கியம் அப்படின்னு தோணுச்சுன்னா குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அவளை துரத்தி விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த குழந்தைய என்னோட சொந்த குழந்தை மாதிரி நான் வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஹீரோக்கு இதை கேட்டுட்டு அப்படியே வாயடிச்சு போயிடுறான். எப்படி வந்துட்டு இவ அபார்ஷனை பற்றி இவ்வளோ ஈஸியாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவனும் என்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோடனே அவளும் நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னோட குழந்தைய நல்லபடியாக வளர்த்துப்பேன், நீ முதல்ல அவளை டிவோர்ஸ் மட்டும் பண்ணு, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் நம்ம இன்னொரு முறை பொறுமையாக பேசுவோம், நீ ரொம்ப எமோஷனலாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்புகிறான். நீ அவளும் அழுதுகிட்டே, நீ ஹீரோயினை வந்துட்டு காதலிக்கவே கூடாது, நீ என்ன தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், நான் வாழ்றதே உனக்காகத்தான், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்லலை, சூசைட் பண்ணிவிட்டு நான் செத்து போனாலும் போவனே தவிர நீ இல்லாமல் நான் வாழ்க்கையே வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை கத்துறான், இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து வச்சுக்காத, யாருக்காகவும் யாரும் சாகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு. உடனே அவளும் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு நீ தான் எனக்கு லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கமாக ஹீரோ உங்கள் அம்மா கிட்ட வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் மனசை வந்துட்டு திறந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அவங்க அம்மாவும், ஏது ஹீரோயின் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னது தானே, ஆக்சுவலாக நான் தான் தப்பு பண்ணிட்டேன், 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கக்கூடாது, அதனால தான் நீங்கள் 2 பேருமே அன்ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் டிவோர்ஸ்க்கு வந்து ஒத்துக்கிறேன், ஹீரோயின் என்கிட்ட ஏற்கனவே பேசிட்டா, உன்னை எப்படியாவது ஓகே சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன தான் கன்வின்ஸ் பண்ண சொல்லியிருக்கா, நான் அதனால் உங்ககிட்ட பேசுகிறேன், அவளை டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துறேன், அவளும் நல்லா இருப்பா நீயும் நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காளா, அப்போ உங்களோட பேர் குழந்தைய பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ கேட்குறான். பேர் குழந்தை தானே, அவள் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டா, எப்போ வந்துட்டு நான் குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறேனோ அவளோட புது வீட்டுக்கு போயிட்டு நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, பிரச்சனை உனக்கு தான் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, நம்ம ஹீரோவும் நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யார் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு பார்த்தாலும் இந்த விஷயத்தில் நான் கன்வின்ஸ் ஆகவே மாட்டேன், நான் ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அதுக்கான மனசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் கூட என்னதான் சண்டை போட்டாலோ அவள் மேலே இப்போ ஜென்யூனாகவே ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டான் இல்லையா ஹீரோ. ஸோ இப்போ அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவளை கம்பல் பண்ணி குடிக்கிறதுக்கெலாம் வச்சு அவளுக்கு எல்லாம் தொடச்சி விட்டு பயங்கரமாக வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிடுறா. அவளை கிஸ் பண்ணுறதுக்காக இவன் க்ளோஸராக போகிறான். அதுக்கப்புறம் தான் அவளோ என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனை விலக்கி விட்டுடுறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பி போக, நம்ம ஹீரோயினும் இவன் இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்தானா கண்டிப்பாக அவனோட பிடியிலேருந்து என்னால் தப்பிக்க முடியாமல் போயிடுமே அப்படிங்கிற மாதிரி முணங்கிட்டு இருக்கா. ஸோ அடுத்த நாள் பார்த்தோன்னா ஹீரோ கிட்ட அவனோட அங்கிள் பேசுறதுக்காக வரான். ஸோ இப்போ அவங்க அங்கிளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆள் பணத்தில் வச்சு நிறைய ஃப்ராட் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ அவகிட்ட வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலையெல்லாம் வந்துட்டு அவள் எடுத்துக்கணும், ஏற்கனவே அவங்க அக்காக்காகவும் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. இங்கே ஆஃபீஸில் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட்டே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவள் இருந்து எதுக்காக கஷ்டப்படணும், பேசாமல் அவளை கொஞ்சம் லீவெல்லாம் எடுத்துக்க சொல்லு, அவளோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்துடைய ஃபர்ஸ்ட் பேரங்குழந்தை வந்துட்டு பிறக்க போகுது இல்லையா, அந்த குழந்தையோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசி விட்டுட்டு, நம்ம ஹீரோக்கும் இப்போ தான் லைட்டாக வந்துட்டு அங்கிள் மேலே கொஞ்சம் டவுட் வருது, எதுக்காக ஹீரோயினை பிடிக்காத ஒரு நபர் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி அவளை ரெஸ்ட் எடுக்கணும், வந்து வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளோ இதை மட்டும் நம்பிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஃபெங்கோடைய அம்மாவை போய் பார்க்குறாரு. அந்த சமயத்தில் ஆக்சுவலாக ஹீரோயினை வந்துட்டு உங்களுக்கு எந்த காரணத்துக்காக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கும் அவளுக்குமே செமையான வந்துட்டு ஒரு டக்கு இருந்துக்கிட்டே இருந்துட்டுருக்கு, 2 பேருக்கும் ஒத்து போகவே இல்லை, அதனால எனக்குமே வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கேம்லிங்கில் ஒன்றா இருந்தோம், அதனால அதை யூஸ் பண்ணி ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணிப்போம், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியேற்றதுக்கான வேலைகளை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை உள்ள கூட இருந்தே நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு இப்போ கொஞ்சம் பண தேவை இருக்குது, எனக்கு ஒரு 10 மில்லியன் பணம் வேணும், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு உடனே நான் எதுக்காக பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்கோடைய அம்மா குச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இவரும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்போம், உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு உடனே அவங்களும் அடுத்தது ஃபெங் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஃபெங்கும் சரின்னு சொல்லிட்டு செக் எழுதி கொடுத்துட்றா. அதை கொடுக்கறதுக்காகன்னு சொல்லிட்டு இவங்க அங்கிளை சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் வர சொல்லி அந்த செக்கை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என் பொண்ணு நானும் ரொம்பவே உங்களை நம்புகிறோம், அதனால நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் இந்த பணத்தை கொடுக்குறோம், எப்போ பணத்தை திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு 2 வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அங்கிளும் சொல்லிடுறாரு. கூடவே ஹீரோயின் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கணும்னா தாராளமாக சொல்லுங்க, நான் அதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. அங்கிள் சொன்ன அதே விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்துட்டு ஹீரோயின்
ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும், இவ்வளோலாம் வந்துட்டு நீ எதுவும் உழைக்க வேண்டாம், அங்கிள் விஷயத்தை அப்படியே விட்டுட அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு இப்போ தான் புதுசாக எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஏது எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதுக்கு ஹீரோயினும் யார் வந்து எனக்கு எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்றத வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட வேலை போயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க, என்ன நம்பி தான் இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நான் சேஃப்டி ப்ரொவைட் பண்ணணும், ஆனால் எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இன்னும் சாலிடான எவிடன்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சும்மா வந்துட்டு என்னோட வாயை மூடணுங்கிறதுக்காகலாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது, அவங்க கிட்ட சாலிட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னா என்னோட அங்கிளை சூ பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீ தான் தவறான வந்துட்டு அவர் ப்ளேம் பண்ணுறங்கிறதுக்காக அவரால் லீகல் ஆக்ஷன்ஸ் கூட எடுக்க முடியும், மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த டயத்தில் நீ ஓவர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கிட்டோன்னே ஹீரோயினும் ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறதுக்கே உங்ககிட்ட ஞாபகம் வருது, முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், அவங்க அங்கிளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்து தான் சொன்னேன்ல, அப்போ தான் ஃபெங்கோட அம்மாவையும் அங்கே சேர்த்து வச்சு பார்த்தேன், அது என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போன இடம் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பற்றி தகவல் கொடுத்தது, ஸோ அங்கே என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் என்னோட எடிட்டர் பாஸ் வச்சியும் நான் இப்போ கொஞ்சம் விசாரணை செஞ்சதில் எனக்கு தெரிய வந்தது என்னென்னா அங்கிளையும் வந்துட்டு கேம்லிங்கில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி கேம்லிங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஹாபியாக இருக்கலாம், அதை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது அவர்கிட்ட அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், கேம்லிங்க்கு பணம் வேணும், அந்த பணம் உங்கள் அங்கிளுக்கு எப்படி வந்திருக்கும், அவர் வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரா, எதுவும் கிடையாதுல்ல, அதனால தான் எனக்கு வந்துட்டு அவர் மேலே ஆரம்பத்துலேருந்தே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிட்ட அதுக்கு பதில் இல்லை, அவனும் எப்பவும் போல் முட்டாள்தனமாக அடுத்து ஃபெங்க பார்க்கறதுக்காகன்னு கிளம்பி வந்துடுறான். ஸோ ஃபெங் கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டேன், என்னோட அங்கிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேம்லிங்கில் வந்துட்டு அரெஸ்ட் ஆனதா, அதே தேதியில் தான் உங்கள் அம்மாவும் அரெஸ்ட் ஆனதா சொன்னாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்டோடனே ஃபெங்கோ யார் உங்ககிட்ட தப்பான தகவல் சொன்னாங்க, எங்கள் அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, எங்கள் அம்மா வந்து நிறைய புண்ணியங்கள் பண்ணும் சொல்லிட்டு எப்போ பாரு கோயிலில் தான் சுற்றிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு கேம்லிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே குழப்பத்தில் இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் அங்கிளுமே வந்துட்டு ரொம்ப நல்லவர் தான், உங்கள் அங்கிளோட நான் எத்தனை வருஷம் நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல மனுஷன், யார் இந்த மாதிரிலாம் வந்து ரூமரை கிளப்பி விடுறாங்கன்னு எனக்கு தெரியலை, ஏற்கனவே உன் விஷயத்தில் ஹார்ட் பிரேக்காக இருந்துட்டு இருக்கேன், ஹீரோயின் என்னை பற்றி எவ்வளோ மட்டமாலாம் பேசினாலோ அது எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயின் உன்னை பற்றி பேசினாலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இவளுக்கு கண்ணா பின்னான்னு போட்டு கொடுத்துட்றா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் பாவப்பட்டு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகிடும், எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காத, நான் என்னோட ஃப்ரெண்டை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன், அதனால என் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா அந்த ஃபெங்கு அவளோட ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுக்குறா, ஹீரோவோட இன்னைக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இப்படியாவது ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு. அதனால ஃபெங்கோடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோனுக்கு இப்போ கால் பண்ணுறா. ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பேரோட சேர்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன், சூப்பராக டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் யார் ஹீரோவையும் உன் ஃப்ரெண்டையும் ஒன்றா பார்த்தியா, அவங்க ரெண்டு பேரையும் பற்றி பேசாமல் உன்னால் இருக்கவே முடியாதுல்ல, எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்காக என்னெல்லாம் சொல்லணும்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோனும் சொல்ல சும்மா வந்துட்டு ஹீரோ பற்றி கேர் பண்ணிக்காத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காத, உனக்கு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசினாலே பயங்கரமாக எரியுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே கெஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இதெல்லாம் வெறும் கற்பனை தான், நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லை ஃபெங் கிட்ட சொல்லியிருக்கேன், நான் டிவோர்ஸ்க்கு ரெடியாக இருக்கேன், அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது கூட ரெடியாக இருந்துட்டு இருக்கேன், ஆனால் ஹீரோ தான் டிவோர்ஸே பண்ண மாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவன் அந்த ஃபெங் கூட போவான்னு சொன்னா நான் நம்புவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறா. நம்ம ஹீரோவும் நைட்டு வீட்டுக்கு லேட்டாக வரான், வர சமயத்தில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அவன் ஃபெங் கூட தான் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னதை வச்சு நம்ம ஹீரோயின் சொன்னதை வச்சுட்டு சொல்கிறாங்க. ஸோ சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கில்ட்டி ஆகிடுது. அவனும் ஹீரோயின் பார்த்த உடனே ஆக்சுவலாக நான் வந்து ஃபெங் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு உங்ககிட்ட சொன்னால் நீ கோச்சிப்பியோன்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால தான் நான் வந்து உண்மையை மறைச்சேன், அவளோட டின்னர் போனேன், அப்புறம் அவள் மூவி போகணுன்னா அதனால மூவி போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து அவனை சைன் பண்ண சொல்கிறா. நீ நிஜமாவே என்னை டிவோர்ஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட தான் இருந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல அவனும் பேப்பரை கசக்கி தூக்கி எறிஞ்சிடறான். கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நான் அவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோனும் ஏன் பண்ண மாட்டேன், நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னு தானே ஆசைப்படுற, அதுக்காகத்தான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேங்கிற, என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணு, நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னோடனே இங்கே ஃபெங்கோட நான் வெளியில் போனது தான் தப்புன்னு நினைக்கிறியா, நான் அவளோட எந்த ஃபீலிங்கோடையும் வெளியில் போகல, அவளை பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு அதனால அவள் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான், இந்த ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க நான் கண்டிப்பாக அடுத்த முறை அவளை பார்க்க கூட மாட்டேன், நான் உனக்கு ப்ராமிஸ் கொடுக்குறேன் அப்படின்னோடனே நான் சந்தோஷமாக இருக்கணும்னா டிவோர்ஸ் ஒன்று தான் எனக்கு தேவை அப்படின்னோடனே அப்போ கண்டிப்பாக நான் அவ்வளோ வந்துட்டு உனக்கு தேவையில்லாதவனா போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க குழந்தை பிறந்த பிறகு இந்த டிவோர்ஸை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் இவன் இப்படியும் டிவோர்ஸ்க்கு ரெடியாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஹார்ட் பிரேக் ஆகிடுறா. ஹீரோயினை கம்பல் பண்ணி கல்யாணத்துக்கு பிறகு உன்னோட ஆண்டியை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டியை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே அவனுடைய ஆண்டி
கிட்ட பேசுகிறப்போ இவங்க 2 பேரும் திரும்ப வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களும் கோயிலில் இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட பயங்கரமாக கத்திட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்க, அவங்களோ எனக்கு உன்னை பார்த்தாலே டிசப்பாயிண்டடாக இருக்குது, நான் உன்னை எந்த மாதிரி வளர்த்தேன், நீ எந்த மாதிரி உன் ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவன் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது, அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பற்றி தப்பாக வந்து ஆர்டிக்கல் வந்தப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணான்றதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, இப்படியெல்லாம் இருக்கிறவனை நான் எப்படி மன்னிக்கிறது வந்துட்டு மனுஷ குணம் தான், ஆனால் வந்துட்டு மனுஷனுக்கு ஏகப்பட்ட மற்ற குணங்களும் இருக்குல்ல, அதனால தான் என்னால் அவனை மன்னிக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிறா. ஹீரோ இது எல்லாத்தையும் வெளியிலேருந்து ஒட்டு கேட்டுடுறான். அவனுக்கு மனசு ரொம்பவே வந்து கனமாகிடுது. அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய அக்காவை பார்க்கறதுக்காக அவளை கூட்டிகிட்டு வரான். அவங்க எல்லாரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே எடிட்டர் பாஸ் வராரு. ஸோ ஹீரோ என்னுடைய ஃப்ரெண்டும் ஹீரோயினும் சேர்ந்து தான் இங்கே எல்லாரும் ஒன்றா லஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே வந்தோடனே ஹீரோக்கும் அங்கே எடிட்டர் பாஸ்க்கும் இன்டைரக்டாக ஹீரோயினுக்காக வாக்குவாதம்லாம் வந்துட்டு இருக்கு. இல்லை ஹீரோவோட அம்மா மட்டும்தான் இருக்காங்கிற விஷயத்த சொல்லி வேலைக்காரங்களும் ஃபெங்குக்கு வந்துட்டு இங்கே தூது கொடுக்க, ஃபெங்கு உடனே அவளோட குரூப்போடு சேர்ந்து அவங்க ஹீரோடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. என் வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க, நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்க எல்லாரையும் பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுறாங்க. இவங்கெல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா இதுங்கெல்லாம் இப்போ கிளம்பாது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. இதே விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ என்னமோ நியாயம் கேட்டு வந்திருக்காங்களா, நீ வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. எனக்கு அவங்கள ஒருத்தரை பார்த்தாலும் சுத்தமாக பிடிக்கல, அப்படியே நான் ஏதாவது பண்ணிடுவேணும்னு எனக்கு பயமாக இருந்துச்சு, அதுக்கு தான் நான் தனியாக இருந்துச்சு ஓடி வந்துட்டேன், நீயே வந்து ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேயே இருங்க, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, நான் வந்து சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமா வீட்டுக்கு நாங்கள் அவசரமாக போகணும் அதனால கிளம்பணும்னு சொல்ல எடிட்டர் பாஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோயினும் நம்ம இன்னொரு நாள் வந்துட்டு மீட் பண்ணி சாப்பிடலாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஆமாம் என்னோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃப்க்கு நிறைய கார்விங்ஸ் இருக்குது, இப்போலாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் ஒன்றா லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் தலையில் ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டு போயிடுறான். இப்போ தான் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு பாஸும் பயங்கர ஷாக் ஆகி போயிடுறாரு. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு ஒன்றா வந்துடுற சமயம் பார்த்தோன்னா ஃபெங்கும் அவளோட குரூப்பும் அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபெங்கும் அங்கே வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட ஆக்சுவலாக நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நம்ம பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சாச்சு இல்லை அப்படின்னோடனே, நடந்தது எதுக்குமே என்னோட தப்பு கிடையாது, என்னோட தப்பு எதுவுமே இல்லாமல் எதுக்காக வந்துட்டு எனக்கு தண்டனை கொடுக்கணும், ஒருவேளை உங்கள் அக்கா வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஒழுங்காக பார்த்துக்காததுனால இந்த மாதிரிலாம் நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே ஃபெங்கோடைய அம்மாவும் நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுட்ருக்க, இன்னும் அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறா. அப்போ ஃபெங்கோட ஃப்ரெண்டும் வந்துட்டு கூட சேர்ந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக ஹீரோட லைஃப்பில் கடைசியாக வந்தது நீ தான், ஆனால் இப்போ நீ அவனும் உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வெளியில் விடாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு, இவங்க 2 பேரும் தான் பல வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு வந்துட்டு மனசு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக ஹீரோ வந்துட்டு நான் பல தடவை டிவோர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டேன், அவன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான், இப்போ கூட உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே நான் கேட்குறேன், இவன் என்னைக்கு வந்துட்டு ஓகே சொல்கிறானோ அன்றைக்கே நான் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இவ்வளோ ஏன் இப்போ வர திங்கக்கிழமையே வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு போய் சைன் போட்டு கொடுக்கணும்னா ரெடியாக இருக்கேன் அப்படின்ன உடனே அவள் ஃபெங்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, நம்ம காத்துட்டு இருந்த விஷயம் வந்து இப்போ நடக்க போகுது, அவள் தான் சைன் போடுறேன்ட்டு அல்ல, சீக்கிரம் வாங்க நம்ம போய் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், திங்கக்கிழமையே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நல்ல மனசுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்கோட அம்மாவும் அவளை பாராட்டுறாங்க. ஹீரோவும் என்னால் அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்னோட குழந்தை வந்துட்டு அவள் வளர்த்துட்டு இருக்கா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்னால் இந்த நிலைமையில அவளை அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கிட்டோன்னே அந்த ஃபெங்கும் நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக பாயிரா, இது எல்லாமே ஹீரோயினோட பிளான் தான், அவள் தான் அவனை செடியூஸ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் ஃபெங்கை வந்து சத்த போடுறா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எதுக்காக இப்படி வந்துட்டு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் இந்த பேஷண்ட் கொண்டு வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, நிறைய பேர் நான் செடியூஸ் பண்ணுறதா தான் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, ஆனால் இந்த விஷயம் அப்படியே உல்ட்டாவானது தெரியுமா, இது விஷயம் எதுவுமே நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, ஹீரோ தான் என்னை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே இப்படி இருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு அந்த ஃபெங்கு கத்துறா. நம்ம ஹீரோ இவளோட பதிலை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். ஃபெங்கு உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவங்ககிட்ட கேளு, எது உண்மை எது போயினும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிறது கிளம்பி போயிட, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இந்த மாதிரி போட்டு வடிச்சதுக்கப்புறமா ஷாக்கிலேருந்து மீண்டு வந்துட்டு அப்படியே ஃபெங்கை பார்க்க, ஃபெங்கு வந்துட்டு நீ இல்லைன்னு சொல்லு, அவள் தான் உன்னை செடியூஸ் பண்ணான்னு என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சாரி, நான் நிஜமாவே நல்லவனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அங்கே ஹீரோயின் இந்த விஷயத்தில் சொன்னது உண்மையானது தான், நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்ருக்கான். ஃபெங்கோ இது எப்படி நடந்திருக்க முடியும், நீ என்ன தானே லவ் பண்ண, ஒரு வருஷம் தானே அவ கூட வாழ போகிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே டிவோர்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன், இப்போ ஏன் எல்லாம் தலைகீழாக மாறிச்சு, நீ எதுக்காக மாறின அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கு அவள் வந்து ரொம்ப கத்த ஆரம்பித்தோடனே அவளோட அம்மாவும் அவளை எப்படியாவது காம் பண்ணும்
அப்படி சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அவளை அங்கேருந்து வெளியில் இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படியே அம்மாவுக்கு ஒரே சந்தேகமாக இருந்துட்டுருக்கு. இவங்க தனியாக இருக்க விஷயம் தெரிஞ்சு தானே அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, அப்போ யார் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார அம்மா கிட்ட சந்தேகப்பட்டுட்டு அவங்கள போய் கேட்குறாங்க. நீ தான் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு சதி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் உங்களுக்கு வந்து நல்லது தான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவங்களும் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற 2 வேலைக்காரங்களை தவிர வேறு யாருமே அந்த ஃபெங் கிட்ட இப்போ பேச முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஹீரோவுமே கொஞ்ச நாள் அவளோட டச்சில் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவங்களும் ஆமாம் நாங்கள் தான் சொன்னோம், ஆனால் மன்னிச்சிருங்க எங்களை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருடைய அம்மாவும் ரொம்பவே கோவப்படுறாங்க, வேலையை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் நடுவில் புந்துட்டு பரவாயில்ல இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க, அவங்க இன்னொரு தடவை தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபெங்குக்கு வந்துட்டு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது அப்படின்ன உடனே ஹீரோவுடைய அம்மாவும் எனக்கு இவங்க பண்ணது சுத்தமாக பிடிக்கல, ஆனாலும் வந்துட்டு நீ சொல்கிறதுனால அவங்களுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னொரு முறை எனக்கு பிடிக்காத ஏதாவது செயல்கள் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நான் வந்துட்டு அவங்கள வேலையில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட. அதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்காரங்க வந்துட்டு மனசு உருகி அப்படியே நம்ம ஹீரோனுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து எவ்வளோ ஜென்யூனான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோன்னா அங்கிள் வந்துட்டு ஃபெங்கோட அம்மா கிட்ட வாங்கின பணத்தை வச்சு திரும்ப கேம்லிங்கில் தான் வந்து ஈடுபட்டிருக்காரு. பணத்தை எப்போ திருப்பி தருவீங்கன்னு சொல்லி கேட்குறா அப்படின்ட்டு ஃபெங்கோடைய அம்மா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உங்கள் பணத்தை தூக்கிட்டு நான் என்ன ஓடியா போக போகிறேன், நீங்கள் பணம் கொடுத்து 2-3 நாள் தானே ஆகுது, நான் தான் 2 வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக திருப்பி கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை அம்போன்னு விட போகிறது இல்லையே, ஹீரோயின் விஷயத்தில் என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, அவங்களும் கட்டாயமாக ஹீரோயின் விஷயத்தில் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சத்தியமாக என்னால் பண்ண முடியும், இந்த வீட்டிலேருந்து அவளை நான் விரட்டுறதுக்கான வழிகளை வந்துட்டு ஏற்கனவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ வந்து சந்திக்கிறாரு. அந்த சமயத்துலையும் திரும்ப ஹீரோயின் இந்த மாதிரி தன்கிட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுட்டு இருக்கா. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்னோட செக்ரட்டரியை வச்சு அவகிட்ட கொடுத்துட்டேன், ஆனாலும் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ்க்காக எனக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கா. நானும் உங்கள் அப்பா இந்த கம்பெனி ஆரம்பித்த சமயத்துலேருந்தே உங்கள் அப்பாவோட தான் இருந்துகிட்டு இருக்கேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேனா, உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரா, சத்தியமாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா, நான் கொஞ்சம் டிலே ஆகுது ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி தரணும்னு சொன்னதுக்கே அவள் எனக்கு வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு மேலே நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வயசாயிடுச்சு, அதனால் உங்கள் 2 பேர்கிட்டையும் பொறுப்பை கொடுத்துட்டு நான் விலகி இல்லான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோவும் இதனால் என்ன யோசிக்கிறனே தெரியாமல் இருந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் கிட்ட ஹீரோவுடைய அப்பாவுக்கிட்ட செக்ரட்டரியாக இருந்திருக்கவங்க தான் இப்போ ஹீரோனுக்கு செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்க தான் அங்கிளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி இவளுக்கு எவிடன்ஸாக வந்து கேதர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வார்னிங் கொடுக்குறாங்க, அவர் ரொம்ப மோசமானவர், அவர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோவும் அங்கே வரான். உடனே வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த அங்கிள் விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு எடுக்கிறான். ஸோ ஹீரோயினும் என்ன பேசணும் அப்படின்னோடனே, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ ஏன் வந்து பிரேக் எடுத்துக்கக்கூடாது, எதுக்காக ஓவர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னோடனே, எனக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இப்போ என்னோட குழந்தைக்காகத்தான் நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு உடனே, எங்கே ஆரம்பித்தாலும் நீ இங்கே தான் கொண்டு வந்து முடிப்பல்ல, நான் எத்தனை முறை சொல்கிறது, நீ எதுக்காக கவலைப்படுற, நீ எனக்காக கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு, நீ தான் இந்த குழந்தைய வந்துட்டு பெற்றுக்கணும்னு நினைக்கவே இல்லையே, ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் வந்தது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படியே ஷாக் ஆகிடுறான். நான் எதையுமே மறக்கலை, மன்னிக்கவும் இல்லை, நான் அன்றைக்கி நைட்டு நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் உங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சின என்னை விட்டுற சொல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அப்போ உன் மனசில் நான் வந்துட்டு ரொம்ப கேவலமான எண்ணத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் இல்லையா, உன்னை நிஜமாவே ஜென்யூனாவே கேர் எடுத்து தானே பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் என்னோட அபிப்பிராயம் உங்ககிட்ட அவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனும் ஆமாம் ஏன்னா நீ நிஜமாவே கேவலமான பர்சன் தான் அப்படிங்கிறான். உடனே வந்துட்டு அவகிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் வயலண்டாக நடந்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவளோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இன்னும் என்னெல்லாம் நீ வந்துட்டு எனக்கு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்க, இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நீ வந்துட்டு ரொம்ப மோசமான செயல்கள் தான் பண்ணியிருக்க அப்படின்னோடனே ஹீரோவும் இப்படி தான் நீ என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கனா, சரி அப்படியே வச்சுக்கோ, நான் நிஜமாவே வந்துட்டு உன்னை இப்படி தான் கெடுக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அவனை அரைஞ்சிடறா. ஸோ நீ பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அதை ஓவாயாலே ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என்ன அரைஞ்சா உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் அவள் அழுகிறா அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்பவே வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளை விட்டுட்டு அந்த ரூம்லேருந்து கிளம்பி போயிடுறான். அவளோ இவன் எப்போ தான் திருந்துவான், கண்டிப்பாக இவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்பவே அழுகிறா. கில்ட்டியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வந்த உடனே அவகிட்ட வந்து நான் இனிமேல் இந்த ரூமில் இருக்க போகிறதில்ல, கெஸ்ட் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுறேன், உனக்கு மனசில் நான் எந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியிருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஸோ கண்டிப்பாக அவன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் நீங்கள் எது கிளம்பி போகிறது தான் எனக்கு நல்லது, இப்போ தான் தடவையாக உருப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறா. ஹீரோவும் அதனால ரொம்ப கவலையோடு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு என்னதான் வந்து அவன்கிட்ட இந்த மாதிரி பேசினாலும் அவளுக்கு வந்து மனசு ஒரு பக்கம் அவன் பக்கமே போயிட்டு இருக்க, இவ ஒரு பக்கத்தில் நின்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அடுத்த சீன் பார்த்தோன்னா ஃபெங்கோடைய அப்பா அங்கே ஹீரோயினோட அக்காவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அந்த சமயத்தில் உனக்கு
எனக்காகவும் குழந்தைக்காகவும் நான் பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அலோவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் நான் என் மனசு ஏற்கனவே வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன், என்னதானாலும் சரி இந்த உலகத்தில் என் குழந்தைய நான் தான் வளர்க்கணும், நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை, நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க முடிவாக சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆனாலும் அவருக்கு வந்துட்டு இவங்க மேலே கொஞ்சம் ஏக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அங்கே அவருடைய எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்துட்டு அவங்களுக்காகன்னு சொல்லி ஹெல்த்தியான ஃபுட்டு ஃப்ரூட்ஸ்ன்னு எல்லாம் கொடுத்து விட அதை பார்க்குற ஹீரோயினோட அக்காவும் யார் அனுப்புனா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, அவரை தேங்க் பண்ணது மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து விட்டு இப்போ ஃபெங்கோடைய அப்பாவும் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே ஃபெங்கோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால, எப்போ பாரு வந்துட்டு கேவலமான பிளானெல்லாம் போடுவாளே, அதே மாதிரி இவளுக்கு இன்னொரு மட்டமான பிளான் வந்துட்டு வந்திருக்கு. நான் லீகலான வேஸ் எல்லாம் பார்த்துட்டேன், அங்கே ஹீரோயினோட அக்கா வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக லீகலாக வந்துட்டு எந்த ஒரு டெசிஷனும் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால அந்த வீடு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொந்தமானது தான், அதனால அவங்களை நீங்கள் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உங்களுக்கு ஒய்ஃபாக எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஃபெங்கோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஒட்டு கேட்டுட்டா. இதனால ஹீரோயினுடைய அக்காவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் இங்கே ஃபெங்கோடைய அம்மா வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சரி நான் ஃபெங் கிட்ட போய் விஷயத்த சொல்கிறேன், நம்ம 3 பேருமா சேர்ந்து அந்த வீட்டுக்கு போய் அவளை கழுத்தை பிடிச்சி துரத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஹீரோயினுடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவங்க அக்காக்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதறதுக்காக ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க, ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து எப்போ உங்கள் அக்காவை பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் அக்காவுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சரி இந்த விஷயத்தை வந்துட்டு நான் முதல்ல ஹீரோடைய அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அக்காவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும், ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம், வேறு ஏதாவது தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சோடனே இப்படி ஒரு பிளான் வந்துருச்சுன்னொடனே அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக வரா. ஸோ அம்மா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுட்டாங்க, நீங்களாம் அந்த வீட்டில் ஹீரோனாலையும் அவங்க அக்காவாலையும் எந்த ஒரு உரிமையும் கொண்டாட முடியாது, அதனால அம்மா நான் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி 3 பேருமா போய் அவங்க அக்காவை கழுத்தை பிடிச்சி துரத்த போகிறோம், வீட்டில் அவங்க இல்லாமல் இருந்தால் தான் ஹீரோயினுக்கு வலிக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம வலிக்கு வருவா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவும் ரொம்பவே காமாக இருந்துக்கிட்டு அந்த வீட்டை நான் போன மாதமே ஹீரோயினோட அக்கா பேரில் எழுதி வச்சுட்டேன், ஆனால் இந்த விஷயம் அவளுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்ல இந்த ஃபெங்கும் வந்துட்டு வெறி பிடிச்சி போய் கத்துறா, என்கிட்ட ஏன் போய் சொல்கிறீங்க, என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே நீங்கள் ஆரம்பிச்சிங்களா, உங்களுக்கு தெரியும்ல நான் அவளை எவ்வளோ இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு போய் பேர் எழுதி வச்சிருக்கீங்க, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஹீரோவை எப்படி அடையிறது அப்படிலாம் சொல்லி கத்திட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் நீ இதுக்காக டென்ஷன் ஆகுற, அது என்னோட வீடு, நான் சம்பாதிச்ச வீடு, நான் அவள் என்னோட ஒய்ஃபாக இருந்திருக்கா, என்னோட குழந்தைக்கு அம்மாவாக போகிறா, அதனால தான் அந்த பேர் நான் வந்துட்டு மாற்றி எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெங் கிட்ட பேசுகிறாரு. ஸோ அதுக்கு பிறகு அவரும் ஹீரோயினோட அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு துரத்துறதா பிளான் போட்டுட்ருக்காங்க, எப்போ வேணாலும் அங்கே வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து நீ இடம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா இந்த வீட்டை நான் உன் பேரில் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன், அவங்க எப்போ அங்கே வந்தாலும் சரி அவங்கள வந்து அங்கேருந்து அடித்து துரத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோக்கு இந்த அங்கிளோட மேட்டர் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டே போகுது. அவர் இங்கே ஹீரோயினை பற்றி மாற்றி மாற்றி சொல்லிட்டு தான் இருந்துட்டுருக்காரு, இதை கேட்குறா அதை கேட்குறா என்ன நம்ப மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் அதை பற்றி பேச வரும்போதெல்லாம் ஹீரோயினும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் ஒரே ஒரு பேப்பருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால உங்கள் அங்கிளை வந்துட்டு கொஞ்சமாவது பேச்சு கேட்காம தயவு செஞ்சு வந்துட்டு நீயா சுயமாக யோசிக்க ஆரம்பி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய அங்கிள் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போக முடியாதுன்னு சொல்ல, உன்னோட அங்கிள்ங்கிறதுக்காக இல்லை, நான் வேறு யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. ஹீரோ இந்த விஷயத்தை வந்துட்டு மனசில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறான். உடனே ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயின் எப்படிப்பட்டவன்னு உனக்கே தெரியும், அவள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இந்த மாதிரி சொல்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதனால உங்கள் அங்கிளும் வந்துட்டு அவளை வேலையை விட்டு தூக்கணும், அவளை வீட்டில் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறத பார்த்தா அவர் தான் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், மாட்டிக்க கூடாதுன்னு இப்படி செய்கிறார் போல் அப்படின்னோடனே ஹீரோடைய அப்பாவும் ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே நீ சொல்கிறதும் பாதி கரெக்டாக தான் இருக்குது, அங்கிள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் யார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. இங்கோ நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற, நீ எவ்வளோ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிற, என்னை அப்படியே வந்துட்டு தலைமொழிக்கிட்டல, என் மேலே உனக்கு எந்த ஒரு கேருமே கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோவும் எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, நம்ம தான் எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் உனக்கு கால் பண்ணதுக்கு காரணமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான், அப்படி சொல்கிறதுக்காகவது எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு என்னால் நீ இல்லாமல் வாழவே முடியாது, எனக்கு அப்படியே சித்திரலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் அவளுக்கு பிடி கொடுக்காதவன் பேசிகிட்டே இருக்க அவளும் அப்படியே காலை கட் பண்ணி விட்டுடுறான். அடுத்த நாள் பார்த்தோன்னா ஃபெங்கோட குரூப் எல்லாரும் சேர்ந்து திரும்ப ஒரு புது பிளான் போட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. உடனே ஃபெங்கோட அம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட என் பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க போகிறா போல, கதவு திறக்க மாட்டேங்கிறா, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, வீட்டில் நான் மட்டும் தான் இருந்துட்டுருக்கேன், எல்லாமே வந்துட்டு உனக்காக தான் இந்த மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்து ஹார்ட் பிரேக்கனாக இருந்துட்டுருக்கான், தயவு செஞ்சு நீ வா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் அதனால பயந்துட்டு அலறி அடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு ஓடி வரான். ஸோ அங்கே வரப்போ பார்த்தோன்னா இப்போ தான் வந்துட்டு கதவை வச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவளை காப்பாற்றணும், பில்டிங்
பில்டிங் மேலேருந்து ஜம்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டெரஸில் நின்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கதை கட்டிகிட்டு இருக்க அந்த ஃபிங்கோ அப்படியே அழுகிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ எதுக்காக இங்கே வந்த என்னதான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நடிச்சு கொட்டிகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல நீ எனக்காக இந்த மாதிரிலாம் டெசிஷன் எடுக்கவே கூடாது நீ மற்றவங்களுக்காக வாழணும் உனக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அந்த ஃபெங்கோ வந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டே இருக்க அப்படின்னா நீ என் பக்கம் வந்துடுவியா எனக்காக சப்போர்ட் பண்ணுவியா நீ ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிடுவியா என்னை கல்யாணம் பண்ணிப்பியா நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வந்து அழுதுகிட்டே சொல்ல நம்ம ஹீரோவும் என்னால் வந்துட்டு அது பண்ண முடியாது ஹீரோயின் என் குழந்தையோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது உன்னையும் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளும் டாப்பிக்கை மாற்றிட்டு சரி உன்னால் என்னை கல்யாணம் தான் பண்ணிக்க முடியாது அட்லீஸ்ட் என்னை வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி உன் பக்கத்துலேயாவது வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் இவளை பார்த்து பாவப்பட்டுட்டு தாராளமாக நீ இப்போ கேட்ட கேள்விக்கு வந்து என்னால் நல்லபடியாக பதில் சொல்ல முடியும் நீ நானும் ஒரு நல்ல பிரதர் சிஸ்டர் மாதிரி பழகிறதுக்காக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவளும் எனக்கு இதுவே போதும் உன் பக்கத்தில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அவளை இனிமேல் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வாக்கு கொடுத்துட்றா. ஸோ அதுக்கு பிறகு அவங்க அம்மா கிட்ட அவள் பேசும்போது அவங்க அம்மாவும் என்னாச்சு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருக்கும் என்னோட நடிப்பு அப்படி ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவனும் ஓகே சொல்லிட்டான். இப்போ அவன் கூட இருந்தே நடுவில் போய் அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே பிரிச்சுட்டு அவளோட இடத்துக்கு நான் வரப்போகிறேன் இனிமேல் எல்லா வேலையும் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல அவங்க அம்மாவும் இதுதான் உனக்கு இருக்க லாஸ்ட் சான்ஸ் அதனால் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது.